Welcome back, my dear friends. We'll take some more examples, my dear friends. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இதுல. ஆன்டி கிளைமேக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. பாருங்க. இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. F1 summation m 1 5 9 13 15. F2 summation m 4 6 12 14 15. We are in the discussion of multiple output circuits, multiple output, two level multiple output circuits. அதில் நம்ம அந்த டிஸ்கஷன்ல இருக்கும். நான் தான் ஆன்டி கிளைமேக்ஸ்னு சொன்னேன். நிறைய சர்ப்ரைஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு தனித்தனியா வரும்போது மினிமம் எஸ்ஓபின்னு சொல்லி கிளப் பண்ணி விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் அவுட்புட் வரும்போது காமன் டேர்ம்ஸ் இருக்கும்போது ஷேரிங் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல கிளப் பண்ண விஷயங்கள்லாம் பிரிச்சு விடுறோம். அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தானே. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்கு பாருங்க. இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? ரெண்டு அவுட்புட் தான். இது வந்து 4 இன்புட் 2 அவுட்புட் சர்க்யூட். இது வரைக்கும் 3 அவுட்புட்ஸ் பார்த்தோம். 4 இன்புட் 2 அவுட்புட் சர்க்யூட். ஓகேவா? 4 இன்புட் 2 அவுட்புட் சர்க்யூட். நம்ம என்ன பண்ண போறோம்? I'm going to map it now. மேப் பண்ணலாமா? இது F1 மேப். இது F1 மேப். One, 5, 9, 30, 50. அவ்வளோ F2 பண்ணிடலாம். அப்புறமா வரலாம். clear? A, B, C, D 0, 0, 0, 1, 1, 1, 1, 0 0, 0, 0, 1, 1, 1, 1, 0 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மேப் பண்ணலாமா? 4, 6, 12, 14, 15. லூப் பண்ணலாமா? இந்த 4 பண்ணலாம். இந்த 2 பண்ணலாம். இந்த 4 பண்ணலாம். இந்த 2 பண்ணலாம். சரியா? பேர் வைக்கலாமா எல்லாத்துக்கும்? இது என்ன? C bar D. இது என்ன? D remains AB. இது என்ன? D bar remains D bar. இது என்ன? C remains AB. ABC. ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது எப்படி வருது? A B D plus C bar D. இது எப்படி வருது? A B C plus D D bar. காமன் டேர்ம்ஸே இல்லை. காமன் டேர்ம்ஸே இல்லை. அப்படிதான் தெரியுது. கரெக்டா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க. M15 காமனா இருக்கு. M15 காமனா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? M15 காமனா இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்க 4 கேட் தேவைப்படும்.
4ல 1 2 3 4 5 6 6 கேட் தேவைப்படுது. குறைக்க முடியுமா? பண்ணலாம். இப்படி கிளப் பண்றதுக்கு பதிலா நான் இதை மட்டும் எடுத்துக்க போறேன். இங்கேயும் இதை மட்டும் எடுத்துக்க போறேன். அப்ப இது என்ன ஆகும்? இந்த டேர்ம் அப்படி எடுத்துக்கிட்டா ஏபி சிடி இன்னொரு சி சேர்ந்துடும். ஏபி சிடி. ஸோ ரெண்டுத்துலையுமே மாறி போச்சு. ஸோ F1, the new F1 is ABCD plus C bar D. F2 is equal to ABCD plus BD bar. Again, அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கரெக்டா? என்ன வந்திருக்கு? மினிமம் SOPங்கிறதுக்காக வேண்டி prime implicant டிஃபைன் பண்ணதே இப்படி தானே. This one is not a prime implicant if it is contained in the group of two ones அப்படின்னு சொன்னோம். So if one is a prime implicant, இந்த two இருந்துச்சுன்னு சொன்னா ஜாயின் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். பட் அதை நம்ம இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்? கம்பைண்டா வரும்போது அது ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம பண்ணலாம். பட் இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஒரு லிட்டரல் கூட சேர்ந்துருச்சு. டோன்ட் வரி, பட் கேட் குறைஞ்சிருச்சு காமன் டேர்ம்ங்கிறதுனால. இல்ல ஒரு லிட்டரல் சேர்ந்திருக்கு, பட் கேட் குறைஞ்சிருக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கிளைம் தட் யூ ஹவ் ரெடியூஸ்ட் தி implementation by a gate. Okay, fine. So far so good, right? You have understood one thing, and you can very categorically state that minimum SOP will be meaningful only when there is a single output circuit. But when multiple outputs are going to be there, the concept of minimum SOP can be compromised if you find an additional term which is common between the multiple outputs. அப்படிதானே? So minimum SOP நாம எடுத்துட்ட ஒரு விஷயம், மல்டிபிள் அவுட்புட் வரும்போது எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து ஷேரிங் டேர்மா இருந்துச்சுன்னா அந்த மினிமம் எஸ்ஓபியை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நாம இன்னைக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துக்கிட்டோம். கன்க்ளூட் பண்ணிடலாமா? அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிடலாமா? இன்ஜினியரிங்ல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. எதுவுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் ஜெனரலைஸ்டான விஷயமே. சரியா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது நாட் ஆல்வேஸ் ட்ரூ. என்ன இப்படி ஒரு சர்ப்ரைஸ் திருப்பி? இதுதான் நான் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சேன் இந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கும் போது. நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போமா? அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். Take this problem. F1 is given as summation m 0 2 4 5 6 14. F2 is equal to summation m 0 1 4 6 12 14. பாருங்க, இது நம்மளுக்கு வேற விதமான ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகுது. இது நம்மளுக்கு இன்னும் வேற விதமான ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இம்ப்ளிமெண்ட் பண்றேன் பாருங்க. இது F1 ஓட மேப். ஓகே, AB CD 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மேப் பண்ணலாம். 0 2 4 5 6 14. F2 ஓட மேப். A B C D 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரியா? ஓகேவா? மேப் பண்ணுவோமா? 0 1 4 6 12
14. லூப் பண்ணலாமா? லூப் பண்ணலாமா? எப்படி லூப் பண்ணுவோம்? இங்க இருக்கா பாருங்க. இல்ல இங்க என்ன கிடையாது, இது 1. என்ன எப்படி லூப் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். நீங்களா நம்மளே போட்டிருப்போம் இல்லையா? 12 இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் F1ல டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன் நான் செக் பண்றேன். 1 இருக்கு, 2 இது பாருங்க, இங்க 2 டேர்ம், இங்க 2 டேர்ம். ஓகேவா? ஓகேவா? அடுத்தது இது ஒரு டேர்ம். ஸோ இப்படி லூப் பண்ணுவோம். தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் லூப் பண்ணுங்க, தப்பா ரைட்டாங்கிறத பின்னாடி பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்க ஒன்று இருக்கு. ஸோ மூணு காம்பினேஷன். இங்க வாங்க, இந்த 4த்தையும் லூப் பண்ணலாம், இந்த 2த்தையும் லூப் பண்ணலாம். இப்போ இவ்வளவு நேரம் 4 நாளா பண்ணது தானே 2 2 பிரிச்சு நம்மளுக்கு நல்லது வந்துச்சு. இப்போ பாருங்க, நான் பேர் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு. இந்த டேர்ம், இந்த 4 டேர்ம், இதுல ஏசி காணாம போயிடும், டி சர்வைவ்ஸ். இந்த 2த்துல பி காணாம போயிடும், ஏ பார் டி பார். இந்த 2 1, இதுல டி காணாம போயிடும், சி பார் சர்வைவ்ஸ். இதுல ஏ பார் பி. இந்த 2, இந்த இதுல சி டி பார். மேல உள்ளதுல ஏ காணாம போயிடும், ஸோ பி சி டி பார். இந்த 3 டேர்ம். ஓகே, 3 டேர்ம். இஸ் இட் கிளியர்? ஃபைன். இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த டேர்ம், இந்த 4 டேர்ம் இஸ் given as, இதுல சி காணாம போயிடும், டி பார் சர்வைவ்ஸ். இதுல ஏ காணாம போயிடும், பி சர்வைவ்ஸ், பிடி பார். இந்த டேர்ம் வாங்க, இதுல டி காணாம போயிடும், சி பார் சர்வைவ்ஸ், ஏ பார் பி பார் சி பார். இதுதான் implementation. So F1 reduces to A bar D bar plus A bar B C bar plus B C D bar. F2 reduces to A bar D bar C bar plus B bar B D bar. ஸோ 1 கேட் 2 கேட் 3 கேட் 4 கேட் 5 கேட் 6 கேட் 7 கேட் 8 கேட். ஒருவேளை காமன் டேர்ம்ஸ் இதில் இருக்கு, நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி பண்ண அதே அட்டெம்ப்ட் டைப் இங்கே பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. இது 2 காமன் டேர்ம், இது 2 காமன் டேர்ம், 2 இருக்கு சரியா? பட் இது தனியா இருக்கு, இது இதோட சேர்ந்து இருக்கு. ஒருவேளை நம்மளோட பழைய டிஸ்கஷன் படி இது தனித்தனியா பிரிச்சா என்ன ஆகும்? இது தனித்தனியா பிரிச்சா என்ன ஆகும் பார்ப்போமா? பார்ப்போம். அது 1. ரெண்டாவது நல்லது தனித்தனியா பிரிச்சு போட போறேன். இதுக்கு நம்ம பண்ணதை தான் பண்ணிருக்கோம், கரெக்டா? பண்ணதை தான் பண்ணிருக்கோம். முதல்ல நம்ம இங்க வருவோம். இங்க நம்ம இத ரெண்டையும் சேர்த்திருக்கோம் இல்லையா? அப்படிலாம் சேர்க்காதீங்க. நம்ம தான் இது வரைக்கும் பார்த்தோம். இந்த 4த்தை ஃபர்ஸ்ட், இந்த 2த்தை ஒண்ணும் பண்ண முடியாது, 2 2 தான் இருக்கு. இந்த 4த்தை நம்ம என்ன பண்ண போறோம்? 2 2 மாத்த போறோம். Hope you understand. 4 1 இருந்துச்சு மினிமம் எஸ்ஓபிக்கு, அது 2 2 1 மாத்திட்டோம். என்ன அர்த்தம்? இந்த ஏ பார் டி பார்ங்கிற டேர்மை, இந்த ஏ பார் டி பார்ங்கிற டேர்மை நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ 2 குட்டி டேர்மா மாத்திட்டேன், 2 குட்டி டேர்மா மாத்திட்டேன். ஏ பார் டி பார்ங்கிற டேர்மை நான் 2 குட்டி டேர்மா மாத்திட்டேன். இப்போ இது தனியா எழுதுனா என்ன ஆகும்? சி பார் டி பார் பி கேன்சல். ஸோ ஏ பார் சி பார் டி பார் அப்படின்னும் பிளஸ் அப்படி இருக்கு. நான் பிளஸ் போட்டு அப்புறமா மாத்திக்கிறேன். இது இங்க வந்து டி கேன்சல் ஆயிடும், சி இங்க பி கேன்சல் ஆயிடும். சாரி, இது 1 0 இல்ல, எப்படி கேன்சல் ஆகும்? ஒரு ரோ தானே. சி டி பார் இங்க பி கேன்சல் ஆயிடும், ஏ பார். ஸோ ஏ பார் சி பார் டி பார் பிளஸ் ஏ பார் சி டி பார், அதுதான் ஏ பார் டி பாரா ஆச்சு. அதை நம்ம 2 பிரிச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ மாடிஃபைடு F1.
So what is modified f1? AD க்கு பதிலா இங்க வந்திருக்கு. So modified f1 is equal to AD க்கு பதிலா இப்படி எழுத போறோம். இது வரைக்கும் நம்ம அதான் பார்த்தோம், அதனால நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம். A bar BC bar plus BC D bar. Is it clear? Modified f1 is consisting of 4 terms. It's consisting of 4 terms. ஸ்பேஸ் விடுறதுக்காக அடிச்சேன், சரியா? கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது இப்படி அழிச்சிட்டு என்ன டேர்ம் அழிச்சோன்றதே தெரியலன்னா அன்டூ பண்ணி வச்சுக்கலாம். இங்க அப்படி அழிச்சிட்டோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஃபைன், எனிவே சரி, இது ஒரு டேர்ம் நம்ம 4 2 ஆக்கணும். இங்க அதே மாதிரி 4 2 ஆக்கலாமா? எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டுச்சு. அது BD பாரா இருந்துச்சு, கரெக்டா? ஸோ BD பாரா இருந்ததை நான் 2 டேர்மா மாத்திட்டேன். இது டேர்ம், இந்த டேர்ம், சரியா? ஸோ C பார் D பார், இதுல A போயிடும், சரியா? ஸோ BC பார் D பார் பிளஸ் இங்க C D பார் C D பார், மேல A போயிடும் B, சரிங்களா? ஸோ BD பாரை நம்ம BD பாரை 2 டேர்மா மாத்திட்டோம். ஸோ modified F2 is equal to A bar B bar C bar plus B C bar D bar plus B C D bar. ஓகே, அப்படி நாம பிரிச்சுக்கிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மளோட ஒரிஜினல் சொல்யூஷனை விட நாம இது வரைக்கும் பார்த்த மாடிஃபைடு சொல்யூஷன் நம்ம பண்ணோம் இல்லையா, அது it seems to be more than the original solution, conventional approach. So என்ன அர்த்தம்? It is always not true. So what I am trying to convey is, listen to me very carefully. So when designing multiple output circuits, it is sometimes best not to combine one with its adjacent ones, as we have seen earlier. But in this problem, the solution with the maximum number of common terms is not necessarily the best solution. So what I am trying to convey, பிரிச்சு விட்டதனால common terms வந்துச்சு, நம்ம best solution கொடுத்தோம். It is always not true. So that is what it is conveyed with this example. So how beautiful Karnaugh map gives us a visual representation of what is actually happening. See, fine. So that's all I have it today. I have for today. Rest of the things we'll see in the next class. Thanks for your time. May God bless you all.